கேட் ஓபன் பண்ணீங்க. அவுட் கேட் என்ன வீடியோ எடுத்து சார் செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி படம் தான் வரணும். படத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். போய் பாருங்கள் சார், நல்லா இருக்கும். போய் பாருங்கள். பாகுபலி அந்த படம் இந்த படம் எல்லாத்தையும் பார்த்து எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்கு தமிழ் சினிமாவில் கொஞ்சம் புதுசாக இருக்குது. உண்மையை உரைக்க சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் பல கேள்விகளை எழுப்பும். ஆனால் பதில் வரணும்னா சில கேள்விகளை எழுப்பித்தான் ஆகணும் என்பதை இந்த படம் அதுக்கான கேள்விகளை எழுப்பும். படமாக பாருங்கள், நல்லா இருக்குது. எந்த மதத்தையும் துன்படுத்தலை, எந்த ஜாதியும் இதில் காட்டலை. படமாக பாருங்கள். படம் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்தது. செம்மையாக இருக்குது சார். படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இன்னொரு வாட்டியும் பார்க்கணும். நான் எல்லாம் நல்லா இருக்குது சார். இன்னொரு வாட்டியும் நான் பார்க்கணும். கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்குது. இன்னொரு வாட்டி நான் நல்லா பார்க்கணும். நான் சொல்ல தெரியல, நான் இன்னொரு வாட்டி பார்க்கணும். ஆமாம், ஃபீலிங் இருக்குது. இன்னொரு வாட்டி நான் பார்க்கணும். எல்லாம் பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபைட்ஸ்லாம் நல்லா இருக்குது, சென்ஸ்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சார். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். என்னென்னா இது எல்லாருமே வந்து ஈக்குவலிட்டி இருக்கணும். இதில் வந்து எல்லா மதமும் வந்து எந்த மதமும் எந்த மதத்தையும் திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சமூக கருத்து சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே. மேக்கிங் வைஸ்லாம் எப்படி பண்ணி சூப்பராக இருக்குது. வேற என்ன யூனிக்காக இருந்துச்சு? இந்த படத்தை ஆடியன்ஸ் பார்க்கணும்னா விஷுவலைஸாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்க்கலாம். இந்த படத்தை எல்லாமே பார்க்கலாம். வந்து விஷுவலைஸாக சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் படத்துக்கு கதைக்குள்ளே போயிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. நான் மூவியில் என்ன இருக்குது ப்ரோ, ஒரு வரலாற்று கதை இருக்குது. உண்மையான கதைன்னு எடுப்பாங்க. ஆனால் வரலாற்று கதையை யாரும் இவ்வளோ இதாக சொல்ல மாட்டாங்க. நல்லா எடுத்திருக்காங்க. மோகன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. வேறு எந்த லேகும் இல்லை படத்தில். சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், எத்தனை வேணாலும் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி நல்லா இருக்குது. விஷுவல் ட்ரீட் சூப்பராக இருக்குது. அதில் அந்த மாதிரி அது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுனாங்க ப்ரோ. வரலாற்று கதை புக்கு இருக்குது. அந்த புக்கு இருக்குது, வீர வரலாறு புக்கு இருக்குது. எடுத்து படித்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம்ல. தமிழ்நாடு இந்த மாதிரி சேர சோழ பாண்டியர் இருந்திருக்காங்கன்னு தெரியும். வீர வல்லார்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. தெரிஞ்சுக்கிட்டோம். தேவையான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. வரலாறை படிக்கணும்ல. வரலாறை பார்த்தா தானே தெரியும். சேர சோழர் பாண்டியரோட நிப்பாட்டிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த உள்ள இன்னும் எவ்வளோ அரசர்கள் இருக்காங்கன்ற யாருக்கும் தெரியாமல் போயிடும்ல. அப்படின்றது அப்போ அதனால் பார்க்கலாம். வரலாற்று கதையாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தாங்களா என்ன ஃபீல் பண்ணுவாங்க? நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக சொல்கிறேன். படமாக பாருங்கள், நல்லா இருக்குது. எந்த மதத்தையும் துன்படுத்தலை, எந்த ஜாதியும் இதில் காட்டலை. படமாக பாருங்கள். யாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு படத்தில்? எல்லாருமே நல்லா தானே ஒர்க் பண்ணுறாங்க. மோகன்ஜி சாருக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள், அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இதை நம்பி நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பெண்களை போற்றக்கூடிய ஒரு படமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹிஸ்ட்ரின்னு கேட்டிங்கல்ல. பெண்களை போற்றக்கூடிய ஒரு படமாக கூட நீங்கள் எடுத்து பார்த்து பாருங்கள். அந்த பிரம்மாண்ட மேக்கிங்கில் இருந்துச்சா? எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த பாட்டு எம்கோனே விஷுவல் ட்ரீட்லாம் அருமையாக இருக்குது. எந்த லேகும் இல்லை. படம் நல்லா பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எனக்கு பிடிக்கும், அதனால் ரொம்ப பிடிச்சது. வரும்போது ஆடியன்ஸாக பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மூவி. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அந்த கேஸ்டோட எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. மியூசிக், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மேக்கிங் நான் இன்னும் மேக்கிங் வீடியோ அஃபிஷியலாக யூடியூப்பில் பார்க்கல. பட் ஆனால் இந்த மூவியில் நிறைய ஹார்ட் ஒர்க் தெரிஞ்சது. எல்லாரோட ஹார்ட் ஒர்க்ஸ். ஒரு வரலாறு சம்மந்தப்பட்ட படம். கண்டிப்பாக ஒரு வரலாறுல ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். இது வேறு ஆடியன்ஸ் பார்க்கலாமா? ஒரு காமனான ஆடியன்ஸ் பார்க்கலாம். நம்ம மண் சார்ந்து நம்ம வரலாறு கண்டிப்பாக இது 1930 13வது நூற்றாண்டில் நடந்த சம்பவம். அது பற்றி நல்லா தான் இருக்குது. யாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு? எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். மேக்கிங் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ திரௌபதி 1 வரும்போது சொன்னாங்க, என்ன இது சீரியல் எடுத்து வச்ச மாதிரி வந்துருக்கீங்க, குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே. இது அதை விட
நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி அந்த குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு புராதன படம் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு புராதன படத்தை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இது இன்றைய காலகட்டத்துக்கு கட்டாயம் தேவையான ஒரு படம் தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து கற்பனையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு படம் கிடையாது. இது வந்து பழங்காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு புத்தகத்தை மையமாக கொண்டு இயக்குனர் இந்த படத்தை வந்து படமாக்கியிருக்கார். நல்லா இருக்குது. காட்சி அமைப்பு வந்து பக்குவமாக எடுத்திருக்காங்க. அதில் ஒர்க் பண்ண கலைஞர்களும் நல்லா அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த படம் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா காலத்தின் தேவை கட்டாயம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னால் எத்தனையோ தமிழ் மன்னருடைய வரலாறு இது வரைக்கும் சொல்லப்படலை. தமிழ்நாட்டில் மன்னருடைய வரலாறு சொல்லப்படலை. பல வரலாற்று திருப்புகளோட சொல்லிச்சு. இல்லைங்க, புண்பட தான் செய்யுன்றத எல்லாருக்கும் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கிறது என்னென்னா முந்தின நிலைமை இப்போ இருக்கக்கூடாது என்பது தான். நீங்கள் இதிலே வந்து பரணி கேரக்டர் ஒரு கேரக்டர் சொல்லுது, சமீபத்தில் நம்ம மாறி இருந்தாலும் எல்லாரும் இங்கே ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்றது. மார்க்கங்கள் இடையில வந்தது தான். ஆனால் மக்கள் இங்கே நிரந்தரமாக இருந்தவங்க. மார்க்கங்கள் தான் இங்கே வந்து சேர்ந்ததே தவிர மக்கள் வந்து சேரலை. அதை உணர்த்துற படமாக தான் இது இருக்கும்.